சென்னை மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் சொல்லியே ஆகணும். மழை பொழிவுகள் இரவு மற்றும் நள்ளிரவில் படிப்படியாக இன்று முதல் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. கனமழை வருமா என்று கேட்ட கேள்விக்கு இன்று முதல் உங்களுக்கு அடுத்து வரும் 3 தினங்களுக்கு வானிலை பதில் சொல்லும். மழை பொழிவுகள் சரியாக இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவில் மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல கனமழையும் சில இடத்துல மிதமான மழையுமாக பதிவாகும். சென்னைனா சென்னை மட்டும் கிடையாது, இன்னும் பல பகுதிகளில் நமக்கு மழை இருக்கு. கண்டிப்பா எல்லா பகுதியும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்ல போகிறோம். சென்னை மக்களே வருகிறது பேய் மழைன்னொன்னே சென்னை மக்களுக்கு மட்டும்தான் சொல்ல போறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா பகுதிகளுக்குமே இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போறோம். அதுல குறிப்பா சென்னையை குறித்து ஒரு தெளிவான வானிலை அறிக்கை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்று பண்ணுங்க, ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்களில் மழை பொழிவுகள் தொடர்ந்து இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக சென்னையில் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை நிலவுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் என்பதெல்லாம் குறித்து உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா தென்மேற்கு பருவமழை இதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்காது, ரொம்ப உக்கிரமாக மாற போகுது. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இதுக்கப்புறமும் வரப்போகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை ஒரு மந்த நிலையில் இல்லாமல் ஒரு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிகுந்த தீவிரமாக செயல்பட போகுது. பல மாநிலங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பெரும்பாலும் இரவு நேரம் மழை பொழிவாக நமக்கு தீவிரமடையும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு பகுதி பகுதியான ஒரு மழையா கிடைச்சிருக்கும். ஆனால் இன்று முதல் நமக்கு பெய்யக்கூடிய மழை வாய்ப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கலாம். அதிலும் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்குமே எதிர்பார்க்கப்படுது. அதுவும் பெரும்பாலும் இரவு நேர மழை வாய்ப்பாக தான். வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்திலும் இரவு 8 மணி அல்லது 9 மணிக்கு பிறகு கணிசமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். சில நேரங்கள் நள்ளிரவிலும் நமக்கு மழை வாய்ப்பிற்கும் அதிகாலை நேரத்திலும் பரவலாக மழை கிடைக்கலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்குள் பெரும்பாலான சென்னை பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கும். மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நம்ம வட தமிழக கடலோரத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். சென்னை என்றால் சென்னை மட்டும் கிடையாது, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, அதே மாதிரி ஊத்துக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்னும் பல பகுதிகள் நம்மளால் சொல்ல முடியும். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, இங்கேயும் பரவலாக மழை கிடைக்கும். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத், செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இன்று முதல் படிப்படியாக மழை பொழிவுகள் ஆங்காங்கே மிதமான மழையானது அதிகரிக்க தொடங்கிடும். சில இடங்களில் கனமழையாகும், வெளுத்து வாங்கும், காற்றுமே கூட எதிர்பார்க்க முடியும். தரை காற்று சற்று பலமாகவும் வீசக்கூடும். அதே போல கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகுதியாக கனமழை இரவு நேரங்களில் எதிர்பாருங்க. மழையே வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இரவு நேர மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் மழை தொடர்ச்சியாக இருக்க போகுது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக இரவு நேரம் மழை பொழிவுகளானது சற்றே நமக்கு தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ இடைவெளி விட்டு நமக்கு சீரான அளவில் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும்.
ஆகவே வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக இன்றைக்கு பதிவாகும். அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கும் ஒரு தொடர் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவு பகுதியாக இருக்கும். இங்கே நம்ம மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் ஒரு சில இடத்துல மிதமான மழை பெய்யும். சில இடத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம வட தமிழக கடலோரங்களிலும் உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்தது போல டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலும் மிதமான மழையும், திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் அதனுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வலுவான கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். மலை பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை தொடரும். தேனி மற்றும் தென்காசியில் இனி வரப்போகிற நாட்கள் தான் நமக்கு மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஜூன் இறுதிக்குள்ளாக பெய்ய வேண்டிய சராசரியான மழை அளவு கண்டிப்பாக பதிவாகிடும். ஜூலை முதல் வாரத்தில் தேனி மற்றும் தென்காசியில் சற்று வலுவான கனமழையும் அதிகமாக காத்திருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை முதல் வாரத்தில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஜூலை மாதத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை மேலும் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். கேரளாவில் அதி கனமழை மற்றும் கர்நாடகாவிலும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் எதிர்பார்க்கறதுனால தமிழகத்திலும் அதனுடைய எதிரொலிகள் கண்டிப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூலை முதல் வாரத்தில் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் வெள்ளத்தில் மிதக்க வாய்ப்பு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் அங்கே பெருசாக ஒன்றும் மழையே காணுமே அப்படின்னு. அதாவது கொஞ்சம் தாமதமானாலும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும்னு. கடலோர மாவட்டத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி இருந்தாலும் கூடுதல் மழை கிடைச்சிடும். ஆனால் நமக்கு மற்ற மாநிலங்கள் பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேஷ் இது போன்ற மாநிலங்கள், அதே மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வட மாநிலங்களில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருக்கும். தமிழ்நாடு பொறுத்தவரை இயல்பு கொட்டிய மழை பொழிவாகவும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு கனமழை. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக இரவு அல்லது நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக நமக்கு தீவிரமடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவுகள் சென்னை பகுதி மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கிறோம். பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதே மாதிரி மறக்காம கையில் கொடை எடுத்துக்கோங்க. உறுதியான மழை பொழிவுகள் இரவு நள்ளிரவில் எதிர்பார்க்கலாம். அதே போல் இனி வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். எல்னினோவினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இன்னும் நிறைய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் சற்றே அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். கவலைப்படாதீங்க, இதை விட 2 மடங்கு மழை பொழிவு நமக்கு பெய்யாமல் போகிறதில்லை. கண்டிப்பாக இதற்கான மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.